பிரான்சில் வங்கி அதிகாரிகள் போல நடித்து மக்களை ஏமாற்றும் கும்பல் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு 2 நாட்களுக்கும் ஒருமுறை இத்தகைய மோசடி குறித்த முறைப்பாடு கிடைப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மோசடியில் சிக்கிய டாமினிக் மார்க்கெட் என்பவர் தனக்கு வந்த ஒரு அழைப்பால் தனது பணத்தை இழந்ததாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி தொடர்பு கொண்ட நபர் கணக்கில் மர்மமான பணப்பரிமாற்றங்கள் நடப்பதாக கூறி அவரை அச்சுறுத்தியுள்ளார். பேசிய நபர் மிகவும் துல்லியமாகவும் நம்பத்தகுந்த வகையிலும் பேசினார். எனது கணக்கில் சிக்கல் இருப்பதாக அவர் சொன்னதை முழுமையாக நம்பிவிட்டேன் என டாமினிக் கூறியுள்ளார். அந்த மோசடி நபரின் பேச்சில் அச்சமடைந்தவர் சுமார் 1000 யூரோக்களை இழந்துள்ளார். இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இத்தகைய முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இது மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு வலையமைப்பு எனவும் உங்களிடம் பேசிக்கொண்டே உங்களது தகவல்களை திருடி வங்கிக் கணக்கை ஊடுருவல் செய்யும் தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரித்தனர். இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தப்பிக்க போலீசார் ஆலோசனை வழங்கினர். உங்களுக்கு வரும் அழைப்பில் சந்தேகம் இருந்தால் உடனடியாக இணைப்பை துண்டித்துவிட்டு உங்களது வங்கியின் அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு நீங்களே நேரடியாக அழைத்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும். தேவையற்ற இணைப்புகளை அழுத்துவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் ரகசிய தகவல்களை ஒருபோதும் யாரிடமும் பகிரக்கூடாது. வங்கி அதிகாரிகள் ஒருபோதும் தொலைபேசியில் உங்கள் ரகசிய எண்களையோ அல்லது தனிப்பட்ட தரவுகளையோ கேட்க மாட்டார்கள் என்பதனை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.